சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது ஸ்டாலினின் ஆட்டம் முடிந்ததா? தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அரசியலில் தீவிரமாக இருக்காரு. விரைவிலே தேர்தல் வர இருக்க நிலையில் தன்னுடைய பிரச்சாரத்தையும் துவங்கியிருக்காரு. இந்த முறை தாவேகா சட்டமன்ற தேர்தலை சந்திக்க இருக்க நிலையில் அக்கட்சி தலைவர் விஜய் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடப் போகிறார் என்ற ஆர்வம் தொடர்ந்து எழுந்து வருது. அத்துடன் அது தொடர்பான அனுமானங்களும் இணையத்தில் பரவி வருது. அந்த தகவல்கள் தான் சோசியல் மீடியாவில் கவனத்தை பெற்று வருது. கடந்த வாரம் திருச்சியில் தன்னுடைய பிரச்சாரத்தை துவங்கி இருந்தார் விஜய். மற்ற மாவட்டங்களை எல்லாம் விட்டுவிட்டு விஜய் ஏன் திருச்சியில் பயணத்தை தொடங்க வேண்டும் என்ற கேள்விகள் பலம் வந்தது. அதே சமயம் தமிழகத்தில் 5 மண்டலங்கள் விஜயின் கவனம் குவிந்திருக்கிறதாகவும் அதை வைத்தே சுற்றுப்பயணம் திட்டமிட்டிருக்கப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அப்படியானால் விஜய் எங்கே போட்டியிட போகிறார்? ஸ்டார் அந்தஸ்து பெற்றவர்கள் போட்டியிடும் தொகுதி என்னவா இருக்கும் என்று ஆர்வம் கிளம்பிச்சு. தன்னுடைய தாவேகா எந்த தொகுதியில் வலுவாக உள்ளதோ அங்கு போட்டியிட விஜய் முடிவு செய்திருப்பதா தெரியுது. அந்த வகையில் திருச்சி, அரியலூர், மதுரையில் தற்போதைய பயணத்தை விஜய் கவனம் செலுத்தி வருவதனால இந்த திருச்சி, குன்னம், மதுரை என்ற 3 தொகுதிகளில் ஏதாவது ஒரு தொகுதிகளில் விஜய் போட்டியிடுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் என முணுமுணுக்கப்படுது. தற்போது விஜய் போட்டியிடும் தொகுதி எது என்பது குறித்து கூடுதலாக மேலும் சில அனுமானங்கள் இணையத்தில் கசிஞ்சிருக்கு. அந்த வகையில் திருச்சி தொகுதியில் விஜய் களம் காண்பதற்கான வாய்ப்பு அதிகம் என்று சொல்லப்படுது. இதற்கு காரணம் ஏற்கனவே தாவேகா தரப்பில் பல சர்வேக்கள் எடுக்கப்பட்டிருக்கான். அப்போது திருச்சி கிழக்கு தொகுதிகளில் தாவேகாவுக்கு சாதகமான சூழல் நிலவுவதாக தெரியுது. திருச்சிக்கு அடுத்தபடியாக சென்னை, சேலம், கோவை, மதுரை தொகுதிகளிலும் தாவேகாவுக்கு செல்வாக்கு இருக்குதான். டெல்டாக்களை விட வட தமிழகம், கொங்கு பகுதியில் தாவேகாவுக்கு நல்ல செல்வாக்கு இருப்பதா சர்வேக்களில் தெரிய வந்திருக்கு. அதாவது இந்த தொகுதிகளில் தாவேகாவை சேர்ந்த யார் போட்டியிட்டாலும் வெற்றி பெற்றுருவாங்களாம். அப்படி இருக்கும்போது தலைவர் விஜயே களமிறங்கினால் 100% வெற்றி கிட்டும் என்று நம்பப்படுதான். அது மட்டும் இல்லாமல் திருச்சி தொகுதியில் 20% இஸ்லாமியர் ஓட்டு, 18% கிறிஸ்துவர் ஓட்டு, 18% பிள்ளைமார் ஓட்டு, 10% தாழ்த்தப்பட்டோர் ஓட்டுகள் என கணிசமான ஓட்டுகள் இருப்பதாலும் கண்டறியப்பட்டிருக்கு. எனவே திருச்சி கிழக்கு தொகுதியில் விஜய் போட்டியிட நிறைய வாய்ப்புகள் தெரியுது. அதிலும் திருச்சியில் விஜய் பேசும்போது திமுக எம்எல்ஏவுக்கு சொந்தமான மருத்துவமனையில் கிட்னி திருட்டு நடைபெறும், அதை தடுக்க முடியவில்லை. திருச்சியில் 2 அமைச்சர்கள் இருந்தும் எந்தவித முன்னேற்றமும் தொகுதிக்கு ஏற்படவில்லை. வரும் தேர்தலில் மறுபடியும் இவர்களுக்கு வாக்களிக்க போகிறீர்கள் என்று கேள்வி எழுப்பியிருந்தார். அது திமுகவை ரொம்பவே கடுப்பாகிடுச்சு. இப்போது திருச்சி கேட்கல விஜய் இறங்குவதாக வரும் தகவல்கள் திமுகவை டென்ஷனாக்கி வருவதாக சொல்லப்படுது. ஒருவேளை திருச்சியை குறிவைத்து விஜயின் அரசியல் நகர்வால் அங்கு திமுக அரசின் நலத்திட்ட அறிவிப்புகளும் சலுகைகளும் இனி நிறைய வெளியிட வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. மேலும் விஜய்க்கு வலுவான ஒருவரை அங்கே களமிறக்கவும் திமுக முனைவு செய்வாங்க என சொல்லப்படுது. இதனால் விஜயோட பேச்சாலும் விஜயோடைய நகர்வாலையும் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு பலத்த அடி விழுந்ததாக சொல்லப்படுது. வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் என்ன நிகழப்போகுதுன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம்.